Okay, ready, ma. Okay, நல்லா கவனிங்க. Very important questions, simple questions also. Okay, வா. So first question, ma. Which among the following shows maximum oxidation state? So என்னமா சொல்றாங்க? இங்க வெனடியம் இருக்கு, Fe இருக்கு, Mn இருக்கு, குரோமியம் இருக்கு. வெனடியம், அயன், மேக்னீஸ், குரோமியம். இதுல எது மேக்சிமம் ஆக்சிடேஷன் ஸ்டேட் அப்படின்னா அதிகமான ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னன்னு கேக்குறாங்க. அப்போ இங்க நம்ம நிறைய வெரி குட். Mn தான் +7 மா. இதெல்லாம் அதோட குறைவு தான் இல்லையா? அப்ப Mn இஸ் ஆன்சர். ஓகே, Yes, sir. எஸ். இது கொஸ்டின் நம்பர் 1. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2 பாருங்க. Of the following reactions, only one is a redox reaction. Identify these reactions. ஓகேவா? redox reactions மீனிங் என்னமா? Oxidation நடக்கணும், reduction நடக்கணும். ஆக்சிடேஷன் நடக்கணும், ரிடக்ஷன் நடக்கணும் இல்லைங்களா? எஸ். நீங்க செக் பண்ணி பாருங்க எல்லாத்துக்கும். ஓகேவா? நான் ஆன்சர் மட்டும் சொல்லிடுறேன். இங்க ஆன்சர் பண்ணாக்கா இதுக்கு டிமா. எப்படி சார் நீங்க சொல்றீங்க கேட்டாக்கா, இங்க கவனிங்க. இங்க Cu உடைய ஆக்சிஜன் ஸ்டேட் எவ்வளவுப்பா? +2. ஓகே, இங்க Fe உடைய ஆக்சிஜன் ஸ்டேட் ஆல்சோ +2. இந்த மோல்ஸ் எடுக்க வேணாம். ஓகேவா? எஸ். இங்க Cu க்கு என்னமா? 0. ஓகேவா? புரியுது என்ன சொல்றேன்? Yes, sir. எஸ். தென் இங்க Fe பார்த்து சொன்னாக்கா 0. அதே மாதிரி இந்த S ஐ திங்க் 1 செகண்ட் மா, 1 செகண்ட். இங்க 1 செகண்ட் ப்ளீஸ் வெயிட். ஸோ இதுக்கு நம்ம இப்போ ரெண்டுமே கம்பேர் பண்ணிக்கலாம். Cu2க்கு பார்க்கும்போது எக்ஸ்ட்ரா இது +1 வரும். கரெக்டா? Yes, sir. செக் பண்ணி பாருங்க. ஏன்னா 2x -2 = 0, 2x = +2. அப்போ 2 கேன்சல் பண்ணா +1 வரும். ஆக்சுவலா S க்கு அது -2. அதே மாதிரி இந்த S க்கு பார்க்கும்போது +4. +4. ஓகே, எஸ். அப்போ இந்த Cu2 ல இருந்து இந்த Cu எவ்வளவுமா? 0. Reduction நடந்திருக்கும். ஐ மீன் Cu2 +1 ல இருந்து Cu2 0. அப்போ இது என்னமா ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னமா இது? Reductions. டிக்ரீஸ் ஆகுது. கரெக்டா? டிக்ரீஸ் ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுதா? Decrease ஆகுது. டிக்ரீஸ் ஆகுது. அப்போ ரிடக்ஷன் சொல்லுவோம் இல்லையா? அதே இந்த சல்ஃபர்மா -2 ல இருந்து இந்த சல்ஃபர் பாருங்க +4 மாறுது. அப்ப என்னது அது? இன்க்ரீஸ் ஆகுது. கரெக்டா? ஆக்சிடேஷன் இல்லையா? அதனால தான் நம்ம இதை ரெடாக்ஸ் ரியாக்ஷன் சொல்றோம். நீங்க வேற ஏதாவது செக் பண்ணி பாருங்க. வேற ஆப்ஷன்ல இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கிடையாது. ஓகேவா? எஸ். Yes, sir. Question number 3 பாருங்க. Which one of the following reaction is possible at anode? Possible at anode. Okay. Yes. நமக்கு நல்லாவே தெரியணும். கேத்தோட்ல என்ன ரியாக்ஷன் நடக்கும், அயனோட்ல என்ன ரியாக்ஷன் நடக்கும்? ஞாபகம் உங்களுக்கு? கேத்தோட்ல எப்பொழுதுமே ரிடக்ஷன் நடக்கும் இல்லையா? ஆனோட்ல ஆக்சிடேஷன் நடக்கும். அப்போ இங்க எது சார் ஆக்சிடேஷன், எது சார் ரிடக்ஷன் சொன்னாக்கா நல்லா கவனி. அவன் கேட்கறது எதுமா கேட்கறாங்க? ஆனோல் தான் கேட்கறாங்க. என்னமா? ஆனோல. ஐ மீன் ஆக்சிடேஷன் நமக்கு என்னன்னு தெரியும் ஞாபகம் உங்களுக்கு? அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன், ஓகேவா? ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன், லாஸ் ஆஃப் எலக்ட்ரான், இந்த மாதிரி இருக்கு இல்லையா? இது அப்ப இதுல எதுமா லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்? Fourth option. Yeah, fourth option. கரெக்டா? சோ இங்கதான் லாஸ் ஆஃப் எலக்ட்ரான், ஆக்சிடேஷன் அயனோன் நடக்கும். சோ क्वेश्चन நம்பர் 3 க்கு fourth option கரெக்டான ஆன்சர். ஓகே, क्वेश्चन நம்பர் 4 மா. क्वेश्चन நம்பர் 4. MnO4- is a good oxidizing agent in different medium changing to MnO4- வந்து Mn2+ னா எவ்வளவுன்னு கேக்குறாங்க. அப்ப நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுக்கலாம். இங்க Mn க்கு எவ்வளவு மார்க்ஸ் ஷீட்? 4 2s are 8. அப்ப +7. இப்போ இது +2 சொன்னா அப்ப எவ்வளவு மார்க் சேஞ்சஸ்? +7 இருந்து +2 சொன்னா 5 ஆ? அப்ப இதுக்கு ஆன்சர் வந்து 5 வரணும். ஓகே, இங்க கால்குலேட் பண்ணுங்க. இந்த Mn க்கு 4 2s are 8. இது +6 வரும். அப்போ அப்ப இதோட டிஃபரன்ஸ் எவ்வளவு? 1. இங்க எவ்வளவுமா? +4 ஆ? 4 அப்ப இதோட டிஃபரன்ஸ் எவ்வளவு? 3.
அப்ப இங்க பாருங்க 3 2s are 6 plus 6 by 2 3 அப்ப இது 3 அப்ப இதோட டிஃபரன்ஸ் 4 4 எஸ் சாரி 4 கரெக்டா எஸ் 4 அப்ப எங்க இருக்கு பாருங்க ஆன்சர் 5 C 1 3 4 ஓகேவா क्वेश्चन நம்பர் 4 க்கு C is கரெக்டான ஆன்சர் क्वेश्चन நம்பர் 5 கவனிங்க the value of n in MnO4 minus plus 8H plus n electron gives Mn2 plus 4H2 is கொடுத்துட்டாங்கம்மா ஓகேவா இப்ப என்ன கேக்குறாங்கன்னாக்கா இங்க இந்த n இருக்குல்லம்மா இந்த n வந்து எவ்வளவுன்னு கேக்குறாங்க ஐ மீன் எங்கன்னா இங்க இருக்கிற n the value of n எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் ஐ மீன் கெயின் ஆஃப் எலக்ட்ரான் கேக்குறாங்க வேற ஒண்ணும் கிடையாது புரியுதா எஸ் நோ அப்போ yes sir MnO4 minus oxygen state எவ்வளவு plus 7 plus 1 அப்ப இங்க Mn உடைய ஆக்சிஜன் எவ்வளவு plus 2 plus 2 இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவு 5 electrons அப்போ 5 எலக்ட்ரான்ஸ் தான் சோ இங்க கெயின் ஆஃப் எலக்ட்ரான் அப்ப ஆன்சர் என்னமா 5 option A is ஆப்ஷன் A is correct answer question number 6 question number 6 the coefficient of I minus IO3 minus I and H plus in the redox reactions ஓகேவா நல்லா கவனி I minus IO3 minus H plus in the redox reactions I minus plus IO3 minus plus H plus gives I2 plus H2O in the balanced form respectively as யாராவது பேலன்ஸ் பண்ணி தக்க சொல்ல பாருங்க so I minus plus IO3 minus gives என்னமா I2 ஓகே எஸ் இப்போ இந்த I உடைய ஆக்சிஜன் -1 இந்த I எவ்வளோ 0 இந்த I உடைய ஆக்சிஜன் எவ்வளோமா +5 plus 5 sir எஸ் 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 இப்போ நல்லா கவனிங்க இந்த -1 இருந்து 0 போனா என்னமா சொல்லலாம் oxidation இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா increase ஆகுது அப்போ ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீசஸ் ஆக்சிடேஷன் கரெக்டா இந்த ஐல இருந்து இந்த ஐ போனா ஆக்சிடேஷன் நம்பர் decrease ஆகுது டிக்ரீஸ் ஆகுது அப்ப ரிடக்ஷன் கரெக்டா எஸ் எஸ் அப்போ ஆக்சிடேஷன்ல எவ்வளவு எலக்ட்ரான் டிஃபரன்ஸ்மா ஒரு electrons ஒரு எலக்ட்ரான்ஸ் தான் எஸ் ரிடக்ஷன்ல எவ்வளவு எலக்ட்ரான் டிஃபரன்ஸ் 5 electrons 5 எலக்ட்ரான்ஸ் டிஃபரன்ஸ் கரெக்டா இங்க ஐயும் ஐயும் சேமா இருக்கு லெஃப்ட்ல 2 தான் இருக்கு ரைட்ல 2 இருக்கு அதனால ஐல பேலன்ஸ் பண்ண தேவையில்லை கரெக்டா எஸ் நோ எஸ் அப்ப எடுத்து எழுதலாம் இல்லையா எடுத்து எழுதுங்க சோ ஃபர்ஸ்ட் ரிடக்ஷன் எடுத்து எழுதலாமா I minus gives I2 okay then இது ரிடக்ஷனா எவ்வளவு எக்கர்மா டிஃபரன்ஸ் இல்ல பேலன்ஸ் பண்ணும் ஐ பேலன்ஸ் பண்ணும் படிதாகணும் இல்லையா ஓகே பண்ணி பார்த்துருவோம் சரியா இங்க எக்ஸ்ட்ரா இப்ப எவ்வளவு எலக்ட்ரான் டிஃபரன்ஸ் இருக்கு 1 electrons இல்ல ரிடக்ஷன் தான் இருக்கிறானே I minus I2 னா சாரி ஆக்சிடேஷன் இருக்குனா ஓகே ரிடக்ஷன் ஃபர்ஸ்ட் இதெல்லாம் வெயிட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் ரிடக்ஷன் எடுங்க IO3 minus gives I2 அப்போ இங்க I2 னா முதல்ல எவ்வளவு எலக்ட்ரான் டிஃபரன்ஸ்ங்க 5 எலக்ட்ரான் டிஃபரன்ஸ் கரெக்ட்டா I2 I இருக்கும்போது 5 எலக்ட்ரான் டிஃபரன்ஸ் ஓகே லிசன் இப்ப சப்போஸ் அப்ப 2y னா எவ்வளவு எலக்ட்ரான் டிஃபரன்ஸ் வரும் 10 electrons வரும் கரெக்ட்டா எஸ் ஆர் நோ yes sir கீழ வாங்க இது ரிடக்ஷன் இப்போ ஆக்சிஜன் பாருங்க இது I minus gives I2 இப்போ இதுக்கான டிஃபரன்ஸ் வந்து ஒரு எலக்ட்ரான் சப்போஸ் உங்க 2y போட்டா அப்ப 2 எலக்ட்ரான் கரெக்டாமா எஸ் இப்போ அடிச்சலாம் இது 1 2s are 2 1 electrons அப்ப இது அடிச்சா 5 2s are 10 electrons அப்போ இங்க என்ன பண்ற 1 எலக்ட்ரான் மல்டிப்ளை பண்ணு இங்க
5 எலக்ட்ரான் மாடிஃபிகேஷன் பண்ணுமா? அப்ப என்ன ஒர்க்குள்ள போலாம்? 2IO3 minus okay plus 5 electrons gives என்னமா I2. இங்க கீழ மல்டிப்ளை பண்ணுங்க என்ன வரும்? 10I minus 10I minus give 10I2 then 5 electrons. கரெக்டா? எஸ். இப்போ நான் பண்றேன் இந்த 5 எலக்ட்ரானுக்கு 5 எலக்ட்ரான் கேன்சல் பண்ணிடு. இந்த பார்த்து இது போலாம் என்ன வரும்? 2IO3 minus 2IO3 minus plus 10I minus gives I2 plus 10I2. கரெக்டா? எஸ். இப்போ எவ்வளவு ஓ இருக்கு? எவ்வளவு ஓ இருக்கு பாருங்க. 6 O. sir R work. 6 O sir. R 6 ஓ இருக்கு. அப்ப என்ன பண்ணுங்க? 6H2 ன்னு சொல்லலாமா? அப்ப இங்க என்ன வரும்? 12H plus வருமா? yes sir. வரும். 12H plus வரும். புரியுதாமா? இப்போ நீங்க என்ன பண்ணுங்க? இந்த ஈக்குவேஷன் ஃபுல்லாவே டிவைட் பை 2 ன்னு சொல்றேன் நான். ஓகேவா? அப்ப எல்லாமே டிவைட் பை 2 போட்டா என்ன வரும் சொல்ல பார்க்கலாம்? IO3 மட்டும் வருமா? IO3 minus plus 5I minus plus 6H plus gives நமக்கு இங்க கேட்கறது என்னது? ரியாக்ஷன் தானே கேட்கறான். நீங்க ப்ராடக்ட்டையும் பண்ணா நமக்கு என்ன வந்துடும்? ஆக்சுவலா இது என்ன வருமா? 1/2 வந்துருமா? ஐ மீன் 1/2 I2 வந்துடும். கரெக்டானே? பிளஸ் 5I2 வரும் பிளஸ் 3H2 வந்துடும். ஓகேவா? இப்போ நமக்கு என்ன கேட்கறான்? ரியாக்டன்ஸ் தான் கேட்கறான். I minus வேல்யூ 5. I minus வேல்யூ 5. IO3 minus எவ்வளோ? 1. H plus எவ்வளோ? 6. எங்க First option. ஆப்ஷன் புரியுதாமா? புரியுதா இருக்கும்? Yes sir. எஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் மா. கொஸ்டின் மார்க். ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் கார்பன் இன் கார்பன் சப்ஆக்சைடு இஸ். கார்பன் சப்ஆக்சைடுடைய கார்பன் சப்ஆக்சைடு ஃபார்முலா என்ன? அந்த ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய கார்பனுடைய ஆக்சிடேஷன் நம்பர் கேட்குறாங்க. அப்ப கார்பன் சப்ஆக்சைடுனா ஃபார்முலா என்னமா தெரியுமா? கார்பன் சப்ஆக்சைடு ஃபார்முலா C3O2. இதான் கார்பன் சப்ஆக்சைடு. இது என்னமா? கார்பன் சப்ஆக்சைடு. புரியுதா? எஸ். இந்த கார்பன் கேட்குறாங்க ஆக்சிடேட். அப்ப நம்ம என்ன சொல்லலாம்? 3x plus 2 into minus 2 equal to 0. So 3x minus 4 equal to 0. So 3x equal to plus 4. X equal to 4/3. X equal to 4/3. எங்க மாதிரி ஆன்சர்? B option. Second option sir. B option. புரியுதா? எஸ். நான் பச்சுமா கார்பன் சப்ஆக்சைடு ஃபார்முலா என்ன? C3O2. 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 புரியுதா? இந்த மாதிரி இன்னும் கூட ஒரு 2 3 இருக்குமா? ஞாபகம் வச்சுக்கோ. ஐ மீன் Br3O8. எஸ் ஆர் நோ? எஸ் O8. Br3O8 நேம் என்ன? ட்ரைப்ரோமோ ஆக்சாக்சைடு. ட்ரைப்ரோமோ ஆக்சாக்சைடு. ஐடென்டி நீட் கொஸ்டின் அது. புரியுதா என்ன சொல்றேன்? Yes sir. இதெல்லாம் நீங்க இன்ஸ்டிட் ஒரு டைம் படிச்சிடணும். ஓகேமா. கொஸ்டின் நம்பர் 8 கவனிங்க. கொஸ்டின் நம்பர் 8. ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் ஆக்சிஜன் இன். ஸோ H2O2 பெராக்சைட்லேயுமா ஹைட்ரஜன் பெராக்சைடு இதெல்லாம் O2 ஆக்சிஜன் கேட்குறாங்க. அப்போ H2O2ல O2 ஆக்சிஜன் கேட்குறாங்க. அப்போ என்ன இது? 2x plus 2 into plus 1 equal to 0. 2x equal to minus 2. ஸோ 2 கேன்சல் பண்ணா x equal to minus 1. கரெக்டா? Yes sir. x equal to minus 1 தான் கரெக்ட் ஆன்சர். எங்க இருக்கு ஆன்சர்? Question number 9. Question number 9. Oxidation number of sulfur in ferrous acid. Ferrous acid. Ferrous acid. Ferrous acid formula தெரியுமா? H2SO sir. H2SO5. SO5.
இன்னும் படிக்கணுமோ அந்த ஆக்சுவலா நேம் கொடுத்துருக்க நோட் இருக்கு எல்லாமே பி பிளாக் எலமெண்ட்ஸ்ல Yes, sir. புரியுது சல்பர் ஆக்சிஜன் ஃபேமிலி இருக்கு பாரு எல்லாமே ஆக்சிஜன் சல்பர் இல்லையா ஸோ நல்லா படிச்சுக்கணும் கேராஸ் ஆசிட் அப்போ கேராஸ் ஆசிட் ஃபார்முலா H2SO5 இங்க எது கேக்குறாங்க சல்பருக்கு ஆக்சிஜன் நம்பர் என்னன்னு கேக்குறாங்கம்மா அப்போ இது நார்மலா போட்டா வராது அப்ப கெமிக்கல் பாண்ட் மெத்தட்ல போடணும் அப்ப எப்படி ஸ்ட்ரக்சர் போடணும் எஸ் டபுள் பாண்ட் ஓ ஓகே OH ஓகே O பாண்ட் OH இதான் வந்து H2SO4 ஸ்ட்ரக்சர் கரெக்டா எஸ் நமக்கு தெரியும் கெமிக்கல் பாண்டிங் மெத்தட்ல எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வச்சு நம்ம என்ன பண்ணுவோம் ஆக்சைடு சொல்லுவோம் இங்க ஓக்கு எஸ்க்கும் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி கம்பேர் பண்ணா ஓ மோல் டு எஸ் என்னது லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவ் அப்ப லெஸ் ஆகுது +1 இது -1 இது +1 -1 ஒவ்வொரு பாண்டுக்கும் கரெக்டா இது +1 -1 இது -1 இது +1 -1 +1 -1 +1 அப்போ இந்த எஸ் சுத்தி எவ்வளவு இருக்கு எவ்வளவு இருக்கு 6 +6 கரெக்டா ஆமா தானே +6 தான் ரவுண்டுக்குள்ள +6 ஆன்சர் ஸோ இந்த பாண்டுக்கு நேம் என்னமா ஓ பாண்டு ஓ பெராக்சைடு பாண்டு ஓகே அப்போ கேரோஸ் ஆசிட்ல பெராக்சைடு பாண்ட் இருக்குன்னா இருக்கு எத்தனை எத்தனை எஸ் டபுள் பாண்ட் ஓ பாண்ட் கேட்பாங்க கொஸ்டின்ல கேட்பாங்க பார்த்துக்கோ எஸ் டபுள் பாண்ட் ஓ எத்தனை கேட்பாங்க எஸ் OH பாண்டு எத்தனை எஸ் OOH பாண்டு எத்தனை கேட்பாங்க சொல்லுங்க பார்க்கலாம் இப்போ எஸ் டபுள் பாண்ட் 1 2 Two, Yes, sir. sir. Yes, sir. எஸ் OH னா 1 எஸ் OOH னா 1 One. இந்த மாதிரி எல்லா கொஸ்டின் ரெடியா இருக்கணுமா கொஸ்டின் நம்பர் 10 question number 10 the oxidation number of sulfur in H2S2O8 okay question number 10 பாருங்க oxidation number of H2S2O8 போலாமா ரெடி H2S2O8 section number இருக்கா உங்களுக்கு Yes, S டபுள் Yes, பாண்டுவும் ஒரு OH ஓகேவா அதே மாதிரி இங்க ஒரு எஸ் போறேன்னு சொன்னாக்கா அதுக்கு எஸ் டபுள் பாண்டுவோ ஒரு OH இப்ப எவ்வளவு ஓ போட்டாச்சு 6 ஓ போட்டாச்சு இல்லையமா Yes, sir. அப்புறமே இப்படி கரெக்டா Yes, sir. இதான் H2SO8 ஸ்ட்ரக்சர் Yes, Yes, sir. இப்ப இங்க சல்பருக்கு என்ன கேக்குறாங்கம்மா இல்லையா அப்ப சல்பருக்கு என்னன்னு கேட்டா நமக்கு அதே கெமிக்கல் பாண்டிங் மெத்தடு எலக்ட்ரோநெகட்டிவ் கம்பேர் பண்ணா எஸ்க்கு குறைவு ஓக்கு அதிகம் அதனால -1 +1 -1 +1 -1 +1 +1 +1 -1 +1 அப்ப இந்த ஓட எவ்வளவு இருக்கு 6, sir. 6. -1 +1 -1 +1 -1 +1 -1 +1 -1 +1 அப்ப இதுல என்ன இருக்கு 6 இருக்கா அப்போ 2s இருக்கு இல்லையா அப்போ 6 + 6 எவ்வளோ 12/2 = +6 ஆன்சர் எங்க இருக்கு ஆன்சர் B is correct ஓகே Yes, sir. question number 11 question number 11 the value of n in the reaction n உடைய வேல்யூ கேக்குறாங்க எங்க இருக்கு n இங்க இருக்கு கரெக்டா எஸ் அப்ப நம்ம பேலன்ஸ் பண்ணலாமா இப்போ ஈக்குவேஷனை ரெடி yes, sir. ஸோ வெரி சிம்பிள் நமக்கு தெரியும் சாரி CR2 O7 2 மைனஸ் பிளஸ் Fe2 பிளஸ் H பிளஸ் போட 3ல எஸ் gives CR I mean CR3 பிளஸ் பிளஸ் Fe3 பிளஸ் இப்போ நல்லா கவனி இந்த CR உடைய ஆக்சிஜன் எவ்வளவுமா +6 Yes, sir. Feக்கு +2 இந்த CRக்கு +3 Feக்கு +3
அப்ப இந்த சிஆர் இருந்து இந்த சிஆர் பிளஸ் 6 இருந்து பிளஸ் 3 போனா ஆக்சிடேஷன் நம்பர் டிக்ரீசஸ். அப்ப என்னது ரிடக்ஷன். பிளஸ் 2 இருந்து பிளஸ் 3 போனா ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீசஸ். அப்போ ஆக்சிடேஷன். ஸோ நான் ஃபர்ஸ்ட் ரிடக்ஷன் செய்யலாமா? என்ன ரிடக்ஷன்? சிஆர் டு O7 2 மைனஸ் சிஆர் 3 பிளஸ். இது ரிடக்ஷன். அடுத்தது ஆக்சிடேஷன் எடுத்துக்கலாமா? Fe 2 பிளஸ் Fe 3 பிளஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் ரிடக்ஷன்ல எவ்வளவு இருக்காம டிஃபரன்ஸ்? பிளஸ் 6 பிளஸ் 3. ஆனா இது Cr2 இது Cr. அப்போ Cr2 Cr மாறும்போது பிளஸ் 3 அசோசியேட். சப்போஸ் நம்ம எலிமெண்ட் நம்ம என்ன பண்றோம், இங்க 2 போட்டா அப்ப கண்டிப்பா இங்க என்ன பண்ணோம்? 6 எலக்ட்ரான். கரெக்டா? Yes, sir. ஓகே, அடுத்து ரிடக்ஷன் ஆக்சிடேஷன் பாருங்க. Fe தான் மாறுது. அப்ப 2 வந்து 3 மாறுது. அப்போ 1 எலக்ட்ரான் லாஸ். அப்ப என்ன பண்ற, இங்க 1 மல்டிபிகேஷன் பண்ணு, இங்க 6 மல்டிபிகேஷன் பண்ணு. ஓகேவா? அப்ப என்ன வரும் பாருங்க, இது 1 அப்படியே வர போகுது, பிரச்சனை இல்லை. 6 வந்து மல்டிபிகேஷன் பண்ணிக்கோ. எப்படி இருக்கும்? 6 Fe 2 பிளஸ் 6 Fe 3 பிளஸ் 6 எலக்ட்ரான். புரியுதாமா? எஸ். இப்போ என்ன பண்ற, டைரக்டா இங்கே இருக்கு ஆக்டிவேட். இப்போ இதையும் பார்த்து அந்த கம்ப்ளீட் ஈக்குவேஷன் இல்லாமா எப்படி இது சொல்ல பார்க்கலாம். நான் என்ன இங்க எழுதணுமா? ஸோ Cr2 O7 2 மைனஸ் 1 செகண்ட் இங்கே தெளிவாக எழுதிக்கலாம். சொல்லுங்க. Cr2O7 2 minus 2 மைனஸ் Yes. பிளஸ் 6 Fe2 plus Fe2 plus gives 2 Cr 3 plus 6 Fe Fe3 plus 7 is 3 plus. கரெக்டா? எஸ். இப்போ கவனிங்க, 14H plus இப்போ இங்க O எவ்வளவு மார்க்கு? 7 டைம் இருக்கு. கரெக்டா? அப்ப இங்க என்ன பண்ணுவேன்? 7H2 போடுவேன். 7H2 போட்டா இங்க 14H2 plus போடுவேன். பேலன்ஸ் ஆயிடுச்சு. நமக்கு என்ன கேட்டாங்க? இந்த இடத்துல தான் என்ன கேட்டாங்க. அப்ப இந்த இடத்துல என்ன இருக்கு? 6 இருக்கு. அப்ப 6 ஓகே. Yes. Yes. Next, 12th question. தான் ಮಾಡ್ತದೆ. yes sir. Okay. Oxidation number of C in CO4 3 minus S in SO4 2 minus Cr in Cr2 O7 2 minus are respectively. Very simple. CO4 3 minus க்கு ஆக்சிடேட்டுக்கு P கேக்குறாங்க. அப்ப Px plus 4 into oxidate -2 equal to -3. So x plus into minus 4 to 8 equal to -3. அப்ப x equal to -3 plus 8. X equal to plus 5. ரைட்டா? இது PO4 3 minus. அடுத்தது SO4 ல 2 minusல S கேக்குறாங்க. அப்ப S வந்து x plus 4 into oxidate -2 equal to -2. அப்ப x 4 to 8 -8 equal to -2. அப்ப x equal to -2 plus 8. அப்ப x equal to plus 6. plus 6. அடுத்தது Cr2 O7 2 minus Cr2 2x plus 7 into -2 equal to -2. 2x plus into minus 7 to 14 equal to -2. 2x equal to -2 plus 14. 2x equal to plus 12. அப்ப 2 cancel பண்ணா 12 cancel பண்ணா அப்ப x equal to plus 6. அப்ப இங்க பாருங்க 5 Second option, sir. நம்ம Option B, sir. B option. option B is correct. Correct? Yes sir. Question number 13. Oxidation number of chlorine in HClO4 ல chlorine கேக்குறாங்க. அப்போ HClO4 ல Cl தான் கேக்குறாங்க. அது x plus x வந்து 1 டைம் இருக்கு, அதோட plus 1 plus 4 டைம் இருக்கு O, அதோட -2
ஈக்குவல் டு 0. இது சொல்யூஷன் பண்ணுங்க. எக்ஸ் பெர்சன்ட் பிளஸ் பிளஸ் 1 1 1 பிளஸ் இது மைனஸ் மைனஸ் 4 8 ஈக்குவல் 0. அப்போ எக்ஸ் பிளஸ் 1 மைனஸ் 8 மைனஸ் 7 ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு பிளஸ் 7. Plus இங்க 7, sir. கேன்சலுமா? D option. இன்னும் நல்லா கவனிங்க. மைனஸ் 7 கொடுத்துருக்கோம். புரியுதா? நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ணணும். 13க்கு பிளஸ் 7 ஆன்சர் கரெக்ட். கொஸ்டின் நம்பர் 14. Oxidation number of Fe in K3 FeCl6 Fe I mean coordination common கொடுத்திருக்காங்க. கரெக்ட்டா? நம்ம கால்குலேட் பண்ண தெரியும். Fe நாதுங்க x plus k டைம் இருக்கு. 3 டைம்ஸ் இருக்கு. k ஃபர்ஸ்ட் குரூப் எலிமெண்ட். அப்ப +1 ஆக்சிஜன்ல இருக்கும். then plus 6 டைம் Cn இருக்கு. Cn வந்து -1 சார்ஜ் equal 0. அப்ப x +3 -6 equal 0. அப்ப x -3 equal 0. அப்ப x equal to +3. இங்க இருக்க ஆன்சர் B is answer. Okay. Question number 15. The oxidation number of Cr2 in CrO5. Okay. Normal condition போட்டா +10 வரும். அது wrong. ஓகேவா? இது என்னதுமா? CrO5 வந்து பட்டர்ஃப்ளை ஸ்ட்ரக்சர் டைப் இல்லையா? அப்போ C டபுள் பாண்ட் O கரெக்டா? இப்படி போடுங்க. சிங்கிள் பாண்ட் O சிங்கிள் பாண்ட் O. நெக்ஸ்ட் O கெமிக்கல் பாண்ட் மெத்தட்ல போடும்போது ஸோ இது ஆக்சிஜனுக்கு கார்பனுக்கு எலக்ட்ரோநெகட்டிவ் கம்பேர் பண்ணா ஆக்சிஜன் அதிகம் கார்பன் லெஸ்ஸா இருக்கும். அதனால இது சாரி இது என்னமா -1 இது +1 -1 +1 -1 +1 -1 +1 -1 +1 -1 +1. அப்போ இந்த கார்பன் சுத்தி எவ்வளவு +1 இருக்கு? 6 இருக்கா? 6. அப்போ 6 ஆன்சர். Question number 16. In the following reactions, 4P plus 3KOH plus 3H4 gives 2KH2PO2 plus PH3. ஓகேவா? என்ன ஆப்ஷன் பாருங்க. P only oxidized, P only reduced, P is both oxidized as well as reduced. none of this கேக்குறாங்க. அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் இந்த P க்கு ஆக்சிடேஷன் கால்குலேட் பண்ணுவோம். இந்த P க்கு நம்ம 0. கரெக்ட்டா? Yes, sir. இந்த பீக் எவ்வளவுமா? இந்த பீக் என்ன ஆக்சிடேஷன் சொல்ல போகலாம்? இந்த மோல் விட்டுடுங்க. மோல் விட்டு மீதெல்லாம் கால்குலேட் பண்ணுங்க. அப்ப நம்ம கால்குலேட் பண்ணலாம். இருங்க ஒரு நிமிஷம். P வந்து எக்ஸ்மா பிளஸ் K வந்து +1 தான் பிளஸ் H வந்து +2 தான் மைனஸ் O வந்து -4 ஈக்குவல் 0. இது சொல்யூஷன் பண்ணுங்க. X +3 -4 ஈக்குவல் 0. X -4 ஈக்குவல் 0. X ஈக்குவல் டு +1 அப்போ +1 தான் கரெக்ட். இந்த பீக்கு -3 கரெக்டா? அப்போ 0ல இருந்து +1 போனா ஆக்சிடேஷன் நம்பர் இன்கிரீசஸ் ஆக்சிடேஷன் கரெக்டா? இந்த 0 வந்து -3 போனா ஆக்சிடேஷன் நம்பர் டிக்ரீசஸ் அப்ப ரிடக்ஷன். அப்ப என்னமோ ஆக்சிடேஷன் இருக்கு ஆக்சுவலா ரிடக்ஷன் இருக்கு. அப்ப C is correct answer. Correct? Yes, sir. Next. Question number 17. In the conversion of K2Cr2O7 to K2CrO4, the oxidation number of chromium. So, இந்த Cr வந்து இந்த CrO4 மாறும்போது குரோமியத்துக்கு வந்து ஆக்சிடேஷன் நம்பர் எப்படி இருக்குன்னு கேக்குறாங்கம்மா. கரெக்டா? இன்க்ரீஸ் ஆகுமா, ரிமைன் த சேமா, டிக்ரீஸ் ஆகுமா, நன் ஆஃப் தீஸ். வெரி சிம்பிள். இந்த Cr எவ்வளவு மார்க்ஸ் ஸ்டேட்? இந்த Cr இருக்கு +6. I think +6 தான். Yes, sir. இந்த Cr இருக்கு +6. +6 கரெக்டா? அப்ப என்னம்மா? Same. Okay. Yes. Next. Question number 18. Which of the following changes represent a base protonations reactions? Base protonations reactions na meaning என்னமா? ஒரே ஆட்டம் ஆக்சிடேஷன் நடக்கும், ரிடக்ஷன் நடக்கும். ஒரே ஆட்டம் ஆக்சிடேஷன் நடக்கணும், ரிடக்ஷன் நடக்கணும். கரெக்ட்டா? ஒரே ஒரு எலிமெண்ட். புரியுதாமா? அதுதான் பேஸ் ப்ரோபனேஷன் சொல்லுவோம். பாருங்க இப்போ இந்த Cl2 என்னதுமா? 0. கரெக்ட்டா? Cl2 0. இந்த Cl என்னமா? +1 கரெக்ட்டா? இந்த Cl வந்து -1. அப்ப 0 இருந்து +1 னா ஆக்சிடேஷன்.
0 minus 1 reduction. Reduction. அப்ப கண்டிப்பா இது disproportionations தான். அடுத்து செக் பண்ணலாம். இப்ப பாருங்க இந்த CU பாருங்க +1 Plus 1, sir. yes. இந்த CU 0. 0 இந்த CU Plus +2 yes. அப்ப +1 இருந்து 0 reduction. +1 இருந்து +1 oxidation. அப்போ disproportionation தான். அடுத்து பாருங்க இந்த CU பாருங்க இந்த மோல் விட்டுடுங்க +1. +1 இந்த CU Yes. 0 0. இந்த CU +2 +1 இருந்து 0 reduction +1 +2 oxidation. அப்ப இது disproportion. அப்ப all of the above is answer. Correct? Yes, sir. Yes, sir. Question number 90. The reaction 3ClO minus gives ClO3 minus plus 2Cl minus is an example of oxidation reaction, redox reaction, disproportionation reaction, decomposition reaction கேக்குறாங்க. சொல்லுங்கப்பா. Disproportionation reaction. ஏனாக்கா இந்த Cl உடைய ஆக்சிஜன் எவ்வளவுமா? +1. +1. இந்த Cl க்கு +5. இந்த Cl க்கு -1. அப்போ +1 இருந்து +5 னா ஆக்சிடேஷன். +1 இருந்து -1. sorry -1 sorry very sorry -1. அப்போ -1 னா Reduction. கரெக்டாமா? அப்போ disproportion ஆன்சர் டைப். ஓகேவா? எஸ். அடுத்து கவனி. Yes, sir. Question number 20. So the oxidation number of S in Na2S4O6. இந்த S க்கு தான் ஆக்சிடேஷன் நம்பர் கேக்குறாங்க. கரெக்ட்டா? புரியுதாமா? Yes. Yes, sir. Yes. அப்போ இதுக்கு நம்ம நார்மலா போட முடியாது, ஸ்ட்ரக்சர் போட தெரியணும். கரெக்ட்டா? எப்படி ஸ்ட்ரக்சர் போடுவோம்? S சிங்கிள் பாண்ட் S சிங்கிள் பாண்ட் S சிங்கிள் பாண்ட் S. ஓகேவா? எஸ். எப்படி எழுதணும்? டபுள் பாண்ட் O டபுள் பாண்ட் O டபுள் பாண்ட் O டபுள் O O Na O Na Na2S4O6 உடைய ஸ்ட்ரக்சர். கரெக்ட்டா? எஸ். இப்போ நீங்க என்ன பண்ணணும்? எஸ்க்கு மட்டும் S4 இருக்குலயுமா அந்த எஸ்க்கு எல்லாத்துக்கும் கன்சிடர் பண்ணணும். கன்சிடர் பண்ணலாமா? சரி. எப்படி கன்சிடர் பண்ணலாம் பாருங்க. ஸோ இது எஸ்க்கு ஓகே எலக்ட்ரான் ரெடி பண்ணணும். எஸ் லெஸ் ஓ அதிகம், அதனால -1 +1 -1 +1 +1 -1 +1 எஸ்க்கு எஸ் கம்பேர் பண்ணா 0. கரெக்டா? -1 +1. புரியுதாமா? எஸ். அப்போ Yes. இந்த எஸ்ல மட்டும் எவ்வளவுமா இருக்கு? 5. 5 இருக்கா? எஸ் 5 இருக்கு. அடுத்து இந்த எஸ்க்கு 0 இருக்கு. புரியுதாமா? அதே மாதிரி இந்த எஸ் கம்பேர் பண்ணா 0. இப்ப 0. இந்த எஸ்க்கு 0 வரும். இங்க 5. -1 இது +1 இது -1 +1 -1 +1 +1 +1 +1. அப்ப இந்த எஸ்க்கு எவ்வளவு இருக்கு? 5. 5 இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோ. இதுக்கு +5 இதுக்கு 0 இதுக்கு 0 இந்த எஸ்க்கு +5. எங்க இருக்கு ஆன்சர் பாருங்க. Option D, sir. Yeah, very good. +5 and 0. 2 S have +5 and other 2 has 0. And that D option plata. Every Yes, question sir. second question type put it. Yes. Yes, sir. Okay, ma. Question number 21. 21 நல்லா கவனி. Oxidation number of carbon in C3O2. C3O2, Mg2C3 are respectively. ரெண்டுமே கார்பன் தான் கேக்குறாங்கம்மா. C3O2 நேம் என்ன சொன்ன இப்ப பார்த்தோம். கரெக்ட்டா? Carbon suboxide. கார்பன் சப்பாக்சிடி ஆக்சைடு. C3O2 னா C னா என்ன பண்ணோம்? இது 3 இது -4 = 0. அப்ப x = 4/3. I mean +4/3. அதே மாதிரி Mg2C3 ல பாருங்க C3 தான் கேக்குறாங்க இல்லையா? அப்ப 3x plus so 1 Mg plus 2 2 Mg plus 4 = 0. அப்ப 3x = -4. அப்ப x = -4/3. அப்ப எங்க மார்க் ஆன்சர்? +4/3 -4/3. Yeah. B, sir. Very simple. Okay. Question number 22. Yes, sir. The most stable oxidation state of copper. Copper உடைய most oxidation state கேக்குறாங்க.
ஸோ நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ கொஸ்டின் 22க்கு வந்து மோஸ்ட் ஸ்டேபிள், நல்லா புரிஞ்சுக்கும், மோஸ்ட் ஸ்டேபிள் ஆக்சைடு காப்பருக்கு வந்து +2 தான்மா. ஓகேவா? Yes, sir. கொஸ்டின் மார்க் 23. Sir, In which yes. transfer? Yes, I have the links. சொல்லுப்பா. Sir, Okay. copper which அந்த transfer question of the- மறுபடியும் சொல்லுங்கம்மா. சார் அந்த கொஸ்டின் மறுபடியும் answer பண்ணுங்க. சொல்லுங்க. சார் காப்பருக்கு வந்து 3D9 சார் 3D10 4s1 தானங்க சார். எஸ், நம்ம அப்படி பார்ப்போம். பட் ஆனா அதுக்கு ஐ திங்க் தியரிட்டிக்கலாவே நமக்கு வந்து +2 அந்த நம்ம டி பிளாக் கொடுத்துருப்பேமா டேபிள்ல ரவுண்ட் பண்ணி கொடுத்துருப்பல. எஸ் சார். எது ஸ்டேபிள் சொல்லும்போது காப்பருக்கு வந்து +2 தான் ஸ்டேபிள் சொல்றோம். சரியா? எஸ் சார். Yes, sir. ஓகே. கொஸ்டின் 23. In which of the for transfer 5 electron takes place? எந்த ரியாக்ஷன்ஸ்ல 5 எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் ஆகும்னு கேக்குறாங்கம்மா. செக் பண்ணுமா? இந்த mnக்கு எவ்வளவுமா? +7. +7 இந்த mnக்கு +2. ஓகே. 5 எலக்ட்ரான்ஸ். அப்போ இங்க எவ்வளவு டிஃபரன்ஸ்? 5 எலக்ட்ரான் டிஃபரன்ஸ். நம்ம ஒண்ணு செக் பண்ணிடலாம். இந்த சிஆருக்கு எவ்வளவு? +6. +6 இந்த சிஆருக்கு +3. 3 எவ்வளவு டிஃபரன்ஸ்? 3, sir. +3. 3 எலக்ட்ரான் டிஃபரன்ஸ். கரெக்டா? அடுத்து இந்த mnக்கு +7 சார். +7. இந்த mnக்கு +4 +4. அப்ப எவ்வளவு டிஃபரன்ஸ்? 3 3 எலக்ட்ரான்ஸ். எலக்ட்ரான் டிஃபரன்ஸ். இந்த சிஆருக்கு +6 +6. இந்த சிஆருக்கு +3 +3. 3, sir. அப்ப எவ்வளவு டிஃபரன்ஸ்? 3 3 எலக்ட்ரான்ஸ். எலக்ட்ரான் டிஃபரன்ஸ். அப்போ எங்க எலக்ட்ரான் டிஃபரன்ஸ்னா ஏ தான் கரெக்ட் ஆச்சு. Yes, sir. ஓகே. எஸ் அடுத்து Yes, sir. 24. For redox reactions, coefficient reactions is balanced state as MnO4 க்கு எவ்வளவு வரும்? C2O4 க்கு எவ்வளவு வரும்? H+ எவ்வளவு வரும்? ரெடியா? போடலாமா? Yes, sir. ஐ மீன் பேலன்ஸ் பண்ணணும், வேற ஒண்ணு பேலன்ஸ் பண்ணணும். ரெடி? இந்த mnக்கு ஆக்சிஜன் எவ்வளவுமா? +7 +7. இந்த C க்கு எவ்வளவு ஆக்சிஜன்? 8 +3 3 + 3. எஸ் சார். எஸ் நோ? எஸ். இந்த mnக்கு +2 +2. இந்த C க்கு +4 +4. ஓகே. இப்போ இதுல ஃபர்ஸ்ட் ரிடக்ஷன் எடுத்துங்க. எது ரிடக்ஷன்? +7 க்கு +2 கரெக்ட்டா? அப்போ எஸ் MnO4- give Mn2+. எவ்வளவு எலக்ட்ரான் டிஃபரன்ஸ்? 5. அப்போ 5 தான் கெயின் ஆஃப் எலக்ட்ரான். ஆக்சிடேஷனாக்கா லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் பார்க்கணும். ஆக்சிடேட் எழுதுங்க. C2O4 give CO2. ஸோ +3 +4 1 எலக்ட்ரான் டிஃபரன்ஸ். பட் இங்க C2 இங்க C னா அப்போ 2 போட்டா அப்போ 2 எலக்ட்ரான் டிஃபரன்ஸ். கரெக்டா? எஸ் நோ? எஸ். அப்ப என்ன பண்ணும்? இங்க 2 மல்டிப்ளை பண்ணுங்க, இங்க 5 மல்டிப்ளை பண்ணுங்க. பண்ணி ஆன்சர் பண்ண போலாம். 2 MnO -4 2 MnO4 10 electrons electrons gives 2 2 Mn2 plus plus kilo. plus 5 C2O4 2- gives 10 CO2 plus 10 electrons. Sin condition cancel. Remaining get the 2 MnO4- plus 5 C2O4 2- gives 2 Mn2 plus 10 CO2. கரெக்டா? இது என்ன மீடியம் ஈக்குவேஷன்? ஈக்குவேஷன் பாருங்க, என்ன மீடியம்? ஆசிட் மீடியம். கரெக்டாமா? yes sir. ஆசிட் மீடியம். அப்ப ஆசிட்னா லெட்டர்ஸ்ல எவ்வளவு ஓர் பாருங்க. இங்க ஒரு 8 ஓர் இருக்கு. கரெக்டா? 8 ஓர் இருக்கு. இங்க ஒரு 20 ஓர் இருக்கு. கரெக்டா? yes sir. இங்க ஒரு 20 ஓர் இருக்கா? yes sir. 21 அப்போ எவ்வளவு டிஃபரன்ஸ்? 8 ஓர் டிஃபரன்ஸ். அப்ப என்ன பண்ணுவாங்க? 8 H2O போடுவேன். இப்போ என்ன பண்ணுவேன்?
16 H 16 plus H போடுவேன். plus. அப்போ அவன் என்ன கேட்கறான்? MnO2 minusக்கு கோபிஷியன்ட் 2. C2O2 First. minusக்கு 5. Then H plus 16. எங்க இருக்கு ஆன்சர்? Yes. 2 5 16. Yes, அவ்வளவுதான், வெரி சிம்பிள். Question 24 கரெக்டாமா? Yes, Question sir. 25 Sir. பாருங்க, 25 பாருங்க. குளோரின் as a +1 oxidation. இதுல எந்த குளோரின் +1 கேக்குறாங்க? So இந்த குளோரின் எவ்வளவுமா? -1. X +1 -1. இந்த குளோரின் -6 -+5 Yes, sir. yes or no? இந்த குளோரின் -1. -2 +1 Sir, +1, sir. yes or no? Yeah. இந்த குளோரின் +1/3 yes or no? Yes, sir. Yeah. அப்ப ஆப்ஷன் C is answer. C, sir. Okay. Yeah. Yes, sir. Thank you. Yes. So reduction எப்படி ஈஸியா முடிஞ்சதா? Yes, sir. Yes, sir. Yes, sir. Yes. Wait for a second, wait.